வணக்கம் and welcome back to Bagi's kitchen Mormilagai. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சிம்பிள் லஞ்ச் காம்போ லெமன் ரசம் and சேப்பங்கிழங்கு ஃப்ரை. இது எப்படி பண்ணலாம், இதுக்கு என்னெல்லாம் இன்கிரிடியன்ட் தேவைன்னு வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம லெமன் ரசத்துக்கு என்னெல்லாம் தேவைன்னு பார்த்துக்கலாம். 2 நாட்டு தக்காளி இந்த மாதிரி சைஸ்ல கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி 3 பச்சை மிளகாய் ஸ்லிட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு துண்டு இஞ்சியை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை, அது தவிர தாளிக்கிறதுக்கு நெய், கடுகு, ஜீரகம், மஞ்சப்பொடி, தண்ணி, அப்புறம் பருப்பு வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு பருப்பை வந்து நல்லா வேக வச்சு தண்ணியாக வச்சுக்கணும் மசிச்சு. இப்போ இதை எப்படி பண்ணலான்னு அப்புறம் 1 லெமன் அளவுக்கு தேவைப்படும். ஃபஸ்ட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இப்போ தாளிக்க போகிறது இல்லை, இதெல்லாம் வதக்கிக்க போகிறோம். அந்த நெய் சூடாகட்டும். லெமன் வந்து முதல்ல 1/2 லெமன் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு புளிப்பு இன்னும் கொஞ்சம் தேவை அப்படின்னா இன்னொரு 1/2 லெமன் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 3 பச்சை மிளகாய், 1 துண்டு இஞ்சி கட் பண்ணது. லெமன் ரசத்தில் இஞ்சி சேர்க்கறது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும், அதனால் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. அப்புறமா 2 தக்காளி கட் பண்ணது. இதை நல்லா வதக்கிக்கணும். தக்காளி நல்லா மேஷ் ஆகி குக் ஆகிற வரைக்கும் இதை வதக்கிக்க போகிறோம். இப்போது இதில் நான் வந்து கொஞ்சமாக மஞ்சப்பொடி சேர்த்துக்க போகிறேன். ஆல்ரெடி நம்ம பருப்புலையும் மஞ்சப்பொடி சேர்த்து தான் வேக வச்சுருக்கோம். நீங்கள் வந்து லெமன் ரசம் பண்ணுறச்சு கண்டிப்பாக இஞ்சி சேருங்க, சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும். இந்த மாதிரி உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இது நல்லா இப்போ வேகணும். இப்போ என்ன பண்ணுறோன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து இந்த தக்காளி நல்லா ஸ்மாஷ் ஆகிற அளவுக்கு வேகட்டும். அதே மாதிரி பருப்பு பார்த்தீங்க அப்படின்னா நல்லா பாயில் பண்ணி மசிச்சு இந்த மாதிரி தண்ணி சேர்த்து வச்சுக்கணும். இதுக்கு நம்ம வந்து ரசப்பொடியோ எதுவுமே சேர்க்க மாட்டோம், அதனால் பருப்பு மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தி இருந்தால் நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து தக்காளி, பச்சை மிளகாய், தாளிச்சு கொட்டுறது வந்து கடுகு, ஜீரகம், கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் தாளிக்கலாம். இப்போ இது வந்து நல்லா குக் ஆகணும். ஒரு 5 மினிட்ஸ் அளவுக்கு தக்காளி நல்லா வேகட்டும். இப்போது இதுக்கு சைட் டிஷ்ஷாக இன்றைக்கி வந்து நான் சேப்பங்கிழங்கு ஃப்ரை பண்ண போகிறேன். அதுக்கு வந்து சேப்பங்கிழங்கை க்ளீன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி 1 விசில் அளவுக்கு வேக வச்சுக்கணும். வேக வச்சுட்டு தோல் உரிச்சு இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனால் இப்படி எடுத்திங்க அப்படின்னா நல்லா கிறிஸ்பாக இருக்கும். இதை டீப் ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். இதில் 2 மெத்தடில் பண்ணலாம். ஒன்று வந்து டீப் ஃப்ரை பண்ணி அப்படியே வந்து உப்பு, காரம், பெருங்காயம் தூவலாம். இன்னொன்று வந்து கொஞ்சம் எண்ணெயில் உப்பு, காரம், பெருங்காயம், ஒரே 2 பல் பூண்டு தட்டி போட்டு அதுக்கப்புறம் இந்த சேப்பங்கிழங்கையும் அதில் போட்டு மிக்ஸ் பண்ணலாம். ஆனால் நான் இன்றைக்கி வந்து உப்பு, காரம், பெருங்காயம் மட்டும் போடுற மெத்தட் தான் பண்ணுறேன். தக்காளி பாருங்கள் குக் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. நல்லா குக் ஆகட்டும், நல்லா மசிஞ்சு குக் ஆகணும். அதுதான் இந்த ரசத்துக்கு ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இப்போது சேப்பங்கிழங்கு டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு இங்கே ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இந்த தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாம் குக் ஆகும் போதே இந்த ரசத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கல்லுப்பு சேர்த்துக்கோங்க, கம்மியாக இருந்தால் கூட திருப்பி சேர்த்துக்கலாம் நம்ம. அப்புறம் இந்த சேப்பங்கிழங்கு இன்னொரு தடவை சொல்கிறேன், நல்லா வாஷ் பண்ணி மண்ணு போக வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் போட்டு ஒரே 1 விசில் அளவுக்கு மட்டும் வேக வச்சு தோலை உரிச்சிட்டு இந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இதை ஃப்ரை பண்ணுறதுக்கு இங்கே நான் வந்து எண்ணெய் வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம எண்ணெய் சுட்டோன்னா ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். இப்போ எண்ணெய் ரெடி ஆகிடுச்சான்னு பார்க்கலாம். ரெடி. இப்போ வந்து கொஞ்சம் எடுத்து நம்ம இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். சேப்பங்கிழங்கு வழவழன்னு இருக்கும், சில பேருக்கு பிடிக்காது. அப்படி இருக்கிறவங்க கூட இந்த மாதிரி பண்ணிங்கன்னா சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும், கிறிஸ்பாக. இப்போது இது நல்ல கோல்டன் கலர் ஆகிற வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த பக்கம் அதுக்குள்ளே தக்காளி நல்லா வெந்துடுச்சு. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வேக வச்சுக்கலாம் தக்காளியை. இப்போது நம்மளோட தக்காளி நல்லா வெந்தாச்சு. இப்போ நம்ம வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கிற பருப்பு ப்ளஸ் அதோட தண்ணி அது 2 சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி துவரம் பருப்பில் பண்ணுறேன். நீங்கள் வேணும்னா பாசி பருப்புலேயும் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மிளகா வேணும்னா இன்னும் கொஞ்சம் வேணாலும் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நான் ஏன்னா காஞ்ச மிளகா தாளிச்சு கொட்ட போகிறதுனால நான் இப்போ வந்து 3 பச்சை மிளகா மட்டும்தான் சேர்த்துருக்கேன். இப்போ வந்து ரசம் கொதிக்கும் போதே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட கொத்தமல்லி இருந்தது அப்படின்னா கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. என்கிட்ட இல்லை, அதனால் நான் சேர்க்கலை. சூப்பர் காம்பினேஷன் இந்த லெமன் ரசமும் இந்த சேப்பங்கிழங்கு ரோஸ்ட்டும்.
இப்போ குழந்தைங்கள்லாம் வேறு வீட்டில் இருக்காங்க இல்லையா, இந்த மாதிரி பண்ணி கொடுங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது நல்ல ஒரு மாதிரி கோல்டன் கலர் வரணும், அது வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். டீப் ஃப்ரை பண்ணுறதுனால சூப்பராக இருக்கும், கிறிஸ்பாக இருக்கும். மறக்காமல் நீங்களும் இந்த காம்போ பண்ணி பார்த்துருங்க, சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த லெமன் ரசத்தை மிஸ் பண்ணவே மாட்டீங்க. இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள் நல்ல ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்துக்கலாம். இப்போ நான் செகண்ட் பேட்ச் ஆஃப் சேப்பங்கிழங்கு சேர்த்துருக்கேன். நம்ம ரசம் லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ தான் நல்லா கொதிக்கட்டும் இந்த ரசம். இப்போ ஃபஸ்ட்டு பேட்ச் பொரிச்சு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இதில் வந்து இதுக்கு மட்டும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அதே மாதிரி கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக காரப்பொடி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த உப்பு காரம் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், டேஸ்டியான சேப்பங்கிழங்கு ரோஸ்ட் ரெடி ஆயாச்சு. உங்களுக்கு சத்தம் கேட்குதா? நல்ல கிறிஸ்பாக இருக்கும். இப்போ பாருங்கள் நம்மளோட ரசம் கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் நல்லா கொதித்த உடனே ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் வார்ம் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து லெமன் சேர்த்துக்க போகிறோம். நல்லா கொதிச்சிடுச்சு என்னோட ரசம். உங்களுக்கு திக்காக இருக்குது அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா கொஞ்சமாக வேணால் தண்ணி சேர்த்துக்கோங்க. உப்பு எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. தாளிச்சிக்கலாம். கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த நெய் சூடாக ஆகட்டும். இப்போ நெய் நல்லா சூடானோன்னு கொஞ்சம் கடுகு பொரியும் போதே கொஞ்சமாக ஜீரகம், 2 காஞ்ச மிளகா. கடுகு பொரிஞ்சிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கருவேப்பிலை இதை சேர்த்துட்டு நம்மளோட ரசத்தில் சேர்த்துடலாம். இப்போ ரசம் இன்னொரு 5 நிமிஷம் இது ரூம் டெம்பரேச்சர் வந்தோடனே, இல்லாட்டி கொஞ்சம் வார்ம் ஆன உடனே, இவ்வளோ கொதிக்க இருக்கும் போது லெமன் புழியக்கூடாது, கசந்து போயிடும். கொஞ்சம் வார்ம் ஆனோம்னா நம்ம வந்து லெமன் விட்டுக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சமாக லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு அரை லெமன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணி டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு புளிப்பு வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். இன்னைக்கு இன்னும் கொஞ்சம் லெமன் வேணும், அதனால இதை நான் ஃபுல்லாக சேர்த்துடுறேன். ஒரு லெமன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி டேஸ்ட் பண்ணி பாருங்கள். இன்னும் கொஞ்சம் வேணும்னா இன்னும் கொஞ்சம் லெமன் கூட நம்ம சேர்த்துக்கலாம். சூப்பர். ஒரு லெமன் சேர்த்ததுக்கப்புறம் ஃப்ளேவர் சூப்பராக இருக்கு. நம்மளோட டேஸ்டியான லாக்டவுன் லஞ்ச் காம்போ ரெடி. இது நான் பிளேட் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன். நம்மளோட டேஸ்டியான சிம்பிள் லஞ்ச் காம்போ ரெடி. ஹோப் உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதில் ஆளுங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தெரியறதுக்காக. இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் டாடா, பை பை.